எல்லாருக்கும் வணக்கம். சிறந்த நடிகர்லாம் கிடையாது, அப்பப்போ தேவைக்கான நடிகர் தான் நான். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய சூத்திரதாரி எங்க அண்ணன் ரவி அண்ணனுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை பற்றி நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்தது. என்ன சொல்கிறது தெரில. நான் இது வரைக்கும் நடித்த படங்களில் ஒரு சின்ன லைன் தான். ஆனால் அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், டைரக்டருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், சொன்ன விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதே மாதிரி ஹீரோ வந்து செயல் படத்துலேருந்து முதல்ல அவர் கூட நான் வந்து செயல் படத்தில் தான் நான் நடித்தேன். அங்கேருந்து தொடர்ந்து இந்த படமும் நான் நடிக்கிறேன். ப்ரொடியூசர் சார் வந்து வேற லெவலில், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்க அத்தனை பேருமே வேற லெவலில். நான் வேணா பாருங்க சிரிச்சுட்டே இருக்கிறேன். இங்கே எப்படியோ அதுதான் செட்லேயும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் சிரிக்காத ஒரே ஆள் எங்கள் ஹீரோ மட்டும்தான். அவர் எப்பவுமே அமைதியாக இருப்பார், எல்லாரையும் கவனிச்சுட்டே இருப்பார். ரொம்ப சூப்பர் ஆள். படம் வந்து வேற லெவலில் வந்திருக்குது. பாராட்டுக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இங்கே அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படின்லாம். அப்படிலாம் எல்லாம் கிடையாது, எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு படம். நாங்கள் இங்கே மாற்று கருத்துக்கள்லாம் இங்கே எதுவுமே இல்லை. வாழ்த்துக்கள்னா தொடர்ந்து முதலாளிகள் நல்லா இருந்தால் தொழிலாளிகள் எல்லோரும் நல்லா இருப்போம். தயவு செய்து நிறைய படங்கள் பண்ணுங்க. கிருஷ்ணா சாரை பற்றி சொல்லணும், வேற லெவல் டைரக்டரு. நிறைய நான் டைரக்டரா, நான் தான் இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறேன், நீ யார், நீ வந்து இங்கே வந்து வேலை செய்கிற, நீ ஓரமாக போய் நில்லு அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு தங்கமான ஒரு அண்ணன், ஒரு என்னுடைய சகோதரர், வேற லெவல். அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. நான் நிறைய அவர்கிட்ட போய், நான் நடிகனாக போனதை விட நான் போன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருந்தேன் அவர்கிட்ட. அவர் அந்த அளவுக்கு அவர் ஒர்க் அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்ன பண்ண போறாரு, இது என்ன பண்ண போறாரு. அந்த கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அடுத்தது இன்னும் பெரிய படம் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். எங்க தலை எடிட்டர், அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டார்லிங், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. இந்த படத்தை சூப்பராக கொண்டு வாங்க. நிறைய தொழிலாளிகள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லா படம் மாதிரியும் இன்னும் பெருசாக வர என் மனமா அந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தது நன்றி. நீங்களும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க இந்த டீமுக்கு. நன்றிண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா அண்ட் இங்கே வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ஆங்கர் தேங்க்ஸ். யா, ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் திஸ் ஈவெண்ட். அண்ட் படத்தை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி மியூசிக் இஸ் அ வெரி பிக் கான்ட்ரிபியூஷன். ஸோ மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது, சாங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தவங்கள நம்ம கிரெடிட் கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். மியூசிக் டிரெக்டராக இருக்கட்டும், எடிட்டர், டிரெக்டர் சார், கோ ஆர்டிஸ்ட் லைக் ஆர்டிஸ்ட், க்ரூ, அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், எல்லாருக்குமே it's equal credit to everyone. So first of all, thanks to director sir. ஏன்னா ஆக்சுவலி இந்த படத்தில் நான் கமிட் ஆகினதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே டிரெக்டர் சார் தான். த டே ஐ மெட் ஹிம், அவரை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அவர் சொல்கிற விதம், அவரோட இன்வால்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி இந்த படத்தை கண்டிப்பாக அவர் சூப்பராக எடுப்பார். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் இந்த படத்தில் இப்போ இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சார் அண்ட் தேஜேஷ் அண்ட் Rajan sir. So எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் co-stars I want to mention, கல்கி சார், தேங்க்யூ ஸோ மச். அன்னைக்கு நடந்த விஷயம் ஞாபகம் வச்சு மென்ஷன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அ லாட். அண்ட் சாய்தீனா சாராக இருக்கட்டும், ஹரிஷ் பாரடி சார், அண்ட் மை co-star மை தேஜு, த ஹீரோ ஆஃப் திஸ் மூவி. ஸோ எல்லாருமே, ஐ மீன் திஸ், ஐ திங்க் இட்ஸ் மை ஃபேவரட் ப்ராஜெக்ட். த ப்ரொடக்ஷன் இஸ் ஸோ குட். ஒரு ஹீரோயினாக இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எந்த குறையும் இல்லாமல் நான் இருந்தேன் இந்த ஷூட்டிங்கில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீடியா தட் கேன் மேக் அ மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ வாசு, ஐ மஸ்ட் சே, ஏன்னா ஒரு சாங் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் அ வெரி ஃபன் பர்சன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு.
அதுக்கு காரணம் அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஓகே, டிரெக்ஷன் டீமை நான் சொல்வேன், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் டிரெக்ஷன் டீம், லைட்மென்ஸ் எல்லாருமே நான் சொல்வேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அன்டச்ட் லொக்கேஷன்ஸ் நாங்கள் போயிருக்கோம், ஷூட்ஸ் எடுத்திருக்கோம். ஒட்டாரத்தி சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த லொக்கேஷனில் இது வரைக்கும் ஷூட் எடுத்ததே இல்லை யாருமே. ஸோ இட்ஸ் லைக் வாட் சே, ஐ கேன் சே வி ஹவ் கிரியேட்டட் அ ஹிஸ்ட்ரி. ஸோ ஓவரால் ஐ வில் சே இந்த மூவி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு, இன்னும் நல்லா வரணும். ப்ரமோட் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ட்ரைலர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஜாஸ்தியாக தான் படம் இருக்கும், அது நீங்கள் நம்பி தியேட்டருக்கு போகலாம். நாங்கள் ஒரு 37 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். புயலில் ஷூட் பண்ணியிருக்கோம், கொடைக்கானல் 10 டிகிரி அந்த டைம், காலையில் 4 மணி 3 மணி அந்த டைமில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஏப்ரலில் எண்ணூர் பீச்சில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 மணி நேரம் ட்ரெக் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராசஸில் நான் ஒன்று ரியலைஸ் ஆன என்னன்னா, லைக் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஜேர்னி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி தான் இந்த அமரம். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. அண்ட் முதல் நாள் மழை பெஞ்சா ரொம்ப பாசிட்டிவ்னு நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு முதல் நாள் ஷூட்டில் மழை பெஞ்சது. அப்படியே அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன அந்த பாசிட்டிவ் இது வரைக்கும் ட்ரைலர் பார்த்த உடனே உங்களோட அந்த சத்தம், அந்த ரியாக்ஷனில் அதே பாசிட்டிவ்னஸ் நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் எங்கள் கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நான் பேச மாட்டேன். லைக் நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸை நினைக்கலாம், நான் நிறைய வாட்டி படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை சொல்கிறேன். நான் சக்ஸஸ் மீட்டில் எங்கள் டீம் பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம். பிரபல தெலுங்கு இசையமைப்பாளர் மிக்கி ஜே மேயர் அவர்கள் இசையமைப்பில் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி திரு அருள் கிருஷ்ணன் அவர்கள் இயக்கி இருக்கும் திரைப்படம் அமரம். தற்போது அமரம் படத்துடைய இசைத்தட்டு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக்கி ஜே மேயர் சார் இல்லாத போது இசை எழுத்து எந்த அளவுக்கு பாடல்கள்ங்கிறது வந்து நம்மளுடைய தமிழ் திரை இசை உலகத்துல வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா படங்கள் நினைவு கூறப்படுதோ இல்லையோ, பாடல்கள் நினைவு கூறப்படுதோன்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒரு பெரிய டிபேட்ல இருந்திருக்கு இல்லையா. இதுல வந்து மிக்கி ஜே மேயர் சாரோட முதல் தமிழ் நேரடி திரைப்படம் அமரம் திரைப்படம், இதுல வந்து நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதற்கு முன்னாடி எனக்கு வந்து மிக்கி ஜே மேயர் சாரோட ஷியாம் சிங்கராய் திரைப்படம், நானி சாய் பல்லவி நடித்த திரைப்படத்துல எல்லா பாடல்களையும் நான் எழுதியிருந்தேன். அந்த ஒரு வாய்ப்பு வந்து அடுத்த கட்டமா அமரம் திரைப்படத்துல எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கு. அப்படிங்கிறதுக்கு நன்றி. தயாரிப்பாளர், இயக்குனர், முக்கியமா அனைத்து சக கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை பொறுத்த வரைக்கும் மிக்கி ஜே மேயர் சார் வந்து எப்படின்னா, தெலுங்குல அவருடைய படங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தினாங்க. ஷியாம் சிங்கராயில கூட ஒரு மெலடியா இருக்கட்டும், துள்ளல் இசையா இருக்கட்டும், ஃபோக்கா இருக்கட்டும், அனைத்துமே ரொம்ப ஒரு கலவையான, எல்லா பாடல்களுக்குமே ரொம்ப தனித்துவமான ஒரு இசையமைப்பாளர். அவரோட நேரடி தமிழ் அப்படிங்கும்போது ஒட்டாரத்தி பாடல் பார்த்தீங்க. ஒட்டாரத்தி பாடல் ஒரு மெலடி, அட் த சேம் டைம் அந்த பாடல் இசையும் வரிகளும் மெலடிக்குள்ள, அதாவது ஒரு பாறையில தண்ணி வலியுது இல்லையா, பாறை எவ்வளவு கடினமானதா இருக்கு, ஆனா அதுல மென்மையான தண்ணீர் வலியுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஏன்னா ஹீரோ ஹீரோயின், அந்த ஒரு சிச்சுவேஷன் அண்ட் அந்த ஒரு லொக்கேஷன் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். பாறை இருக்கும், ஆனா அதுல மென்மையான தண்ணீர் வலியணும். அந்த மாதிரியான அதுல வரிகளே வந்து இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு கலைஞருக்குமே ஒரு பாடலாசிரியர் இருக்காங்க அப்படின்னா, எங்களோட முதல் அனுபவம் எப்படி இருக்குன்னா, ஒரு மெட்டு கேட்ட உடனே ஓகே இது இந்த மாதிரி தீம்ல இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவோம். அதுல எந்த அளவிற்கு ஆழத்திற்கு சென்று எந்த மாதிரியான வரிகள், ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்க மிகப்பெரிய சேலஞ்சே தமிழ் தான் எழுதுறாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அது எந்த மொழின்ற அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இந்த பாடல் நான் ரொம்ப பெருமைக்குன்னு சொல்லல, ஒட்டாரத்தி, புதிராக நான் இருந்தேன், இந்த 2 பாடல்களையும் ஒரு விழுமியம்னே சொல்லலாம். எத்தனையோ பழமையான வார்த்தைகள், அதாவது வழக்கொழிஞ்சு போன வார்த்தைகள்னு சொல்லலாம், இல்லைன்னா கிராமிய நடையில இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கு வந்து இயக்குனர் கொடுத்திருக்காரு. ஒட்டாரத்திங்கிறதே வந்து ரொம்பவே சரளத்துல இல்லாத ஒரு வார்த்தை, வழக்கொழிஞ்சு போனது, ரொம்ப பிடிவாதமான பெண் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஆக்சுவலி அது எப்படி சொல்றதுன்னா, அது பல தமிழ்ல ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, எந்த இடத்துல நம்ம அந்த சொல்ல நம்ம பயன்படுத்துறோமோ அதற்கேற்ப பொருள் மாறும்.
அந்த மாதிரி ஒட்டாரத்திங்கிற பாடல்ல வந்து நிறைய இருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப ஈஸியா இப்போ உச்சி பாறையா உருளுறே உன்னை பார்த்தே காப்பாத்தேன்னு எழுதியிருப்பேன். உண்மையாவே வந்து ஒரு டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட் அவங்களோட ஹோல் ஒர்க் வந்து பிக்சரைசேஷன்ல தெரியும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஷியாம் சிங் ராயிலையும் பார்த்தேன், அது சேம் வந்து அமரம்லையும் பார்த்தேன். அது வந்து ரொம்பவே, ஏன்னா நான் செம்மரக்கட்டைன்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன். செம்மரக்கட்டையும் நீயும் தான் செல்லரிக்கவே பாக்குறையே அப்படின்னு. உண்மையாவே செம்மரக்கட்டையெல்லாம் படத்துல பிக்சரைசேஷன் வரும்னு நினைக்கிற ஒரு ஐடியாவே எனக்கு ஃபர்ஸ்ட் வரல. அது வந்து எனக்கு ரொம்பவே இதா இருந்தது. சாக்காடுங்கிற வார்த்தை. அப்புறம் எனக்கு ரொம்ப மொத பார்வையில் குருதியில் நினைஞ்சேன், அரிசயமா எனக்குள்ள நுழைஞ்ச, கொட்டு மருதியில் நீயுமுப்ப குளிக்க, எங்குருதி பூரா ஈரமுப்ப ஏற. என் குருதி பூரா ஈரமுப்ப ஏறங்கிற கற்பனையெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப எளிதா இந்த பாடல்ல பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒவ்வொரு வரிகளுமே அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமா என்னை இயக்குனர் வேலை வாங்கியிருக்காருன்னு நான் சொல்றேன். இந்த வகையில வந்து இந்த திரைப்படமும் இந்த திரைப்பாடல்களும் எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒண்ணு. நானும் என்னை பத்தி ஒரு குறைஞ்சபட்சம், ஏன்னா மீடியா இருக்கீங்க, இந்த படம் மட்டும் இல்லாம எல்லா கலைஞர்களையுமே ஊக்குவிக்கக்கூடிய அடுத்த தளத்திற்கு கொண்டு போகக்கூடிய கடமையும் அதற்கான யுக்தியும் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் 2016 மரியாதைக்குரிய ஜிப்ரான் அவர்களோட சென்னை டு சிங்கப்பூர் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா அறிமுகமான, தொடர்ந்து மாயவன், நிறைய கலைஞர்கள் அதுல பணிபுரிஞ்சவங்களை எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. மாயவன், தீரன் அதிகாரம் 1, ஆண் தேவதை, அப்புறம் ஜிவி, இக்லு, இப்படிக்கு காதல், அப்புறம் பஞ்சராட்சரம், இப்ப சமீபத்துல ஷியாம் சிங் ராய்க்கு அப்புறம் அமரம், இதெல்லாம் ரொம்பவே பணிபுரிந்தது, ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னும் எல்லா பாடல்கள் இந்த படத்துல இருக்க எல்லா பாடம், இன்னொரு பாட்டு வந்து பார்ட்டி சாங் ஒன்று இருக்கும். அந்த பாட்டு கூட ஒரு பார்ட்டி சாங் தான், ரொம்ப ஈஸியா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத அவர் தெளிவா இருந்தாரு. எனக்கு இயக்குனர் கூட ரொம்ப பிடிச்சதே, ஒரு லிரிசிஸ்ட் கிட்ட இந்த அளவுக்கு வாங்கி இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் வேலை வச்சு பிழிஞ்சிருப்பாரு நினைக்கிறேன். அது வந்து தெரிஞ்சது எனக்கு ரொம்பவே. ஈஸியா சொல்ல முடியாது ஒரு பாடல், குறைஞ்சபட்சம் சொல்றேன். இப்ப வாலி ஐயா சொல்லுவாரு, அவர் வந்து அன்றைய காலகட்டத்துல வந்து ரெக்கார்டிங் ஸ்டேஷன் போறோம் அப்படின்னா அப்புறம் வந்து ஒரு மெட்டு சொல்றாங்க, எழுதிருவோம், அப்படி அந்த குவாலிட்டியில். இப்ப வந்து இவர் கிட்டத்தட்ட ஒட்டாரத்தி பாட்டு மட்டும் ஒரு 5 ஆப்ஷன் 6 ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் மேல சின்ன 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 ஒர்க்குன்னு சொல்லி நாங்க ஒர்க் பண்ணோம். அது வந்து அதோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தையும் பாடல்களையும் கலைஞர்களையும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு நம்புறேன். இந்த வாய்ப்பிற்கும் இந்த ஒரு மாலை பொழுதில் அனைவரையும் சந்திப்பதிலும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இதுல பிக்சர் பண்ண மாதிரி டிஓபி மாதிரி பேசணுமா இல்லை எடிட் பண்ண ராமரையா மாதிரி பேசணுமான்னு தெரியல. ஓகே, ஸோ வாய்ப்பளித்த டிரெக்டருக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. ஸோ நான் வந்து கோகுல் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அவரோட அசிஸ்டன்ட் கிருஷ்ணா பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ அதை நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். ஒரு டெக்னீஷியன்ட்டு என்ன பெஸ்ட் எடுக்க முடியுமோ அதை மட்டுமே பண்ணார். லொக்கேஷனாக இருக்கட்டும், மற்ற மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே. ஏன்னா மிக்கி ஜாமியார்கிட்ட இருந்து இவ்வளோ அழகாக ஒரு தமிழில் ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ அழகாக மியூசிக் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு மியூசிக் தான் நம்மளை ட்ரிகர் பண்ணோம் எந்த அளவுக்கு பிக்சர் பண்ணணும்னு. ஸோ ரொம்ப நன்றி பிரதர், நீங்கள் அந்த மியூசிக் கொடுத்தனால தான் நான் எல்லாமே பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே, இதில் இருக்க எல்லா டெக்னீஷியனும், டிஓபியும் நானும் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போதே ஒர்க் பண்ணியிருக்கோம். அவரும் அசிஸ்டன்ட், நானும் அசிஸ்டண்டாக இருக்கும்போதே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான டீமோட என்னையும் ஜாயின் பண்ணி நன்றி. அண்ட் ரவீன் மூலியமாக தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ ஜாலியாக ஜிம்கானா இதெல்லாம் பண்ணும்போது ரவீன் தான் என்னை இந்த டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தார். தேங்க்யூண்ணே, அழகான ஒரு டீம் கூட என்ன இணைச்சதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் உங்க கூட பேரா அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரவி சார் மூலியமாக தான் வந்தது. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் மீட் பண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இங்கே வந்து நான் பார்த்த உடனே எனக்கு ஒரே ஒரு தோணித்து, அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மனசு தான் என் கடவுள் அப்படின்ட்டு ஒரு டைலாக் அன்பேசியம் படத்தில் சார் பேசியிருப்பாரு. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷனில் வந்து சொல்கிற வார்த்தை காப்பாற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது வந்து ஒரு அவங்க தான் கடவுள்னு சொல்லலாம். ஸோ டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து நரேட் பண்ணார் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை. அவர் சொல்லச்சவே சொன்னார், சில ஷார்ட்லாம், ரவுண்ட் ஷாட் எப்படிலாம் வரும் அப்படிலாம் சொன்னார். மைண்டில் நான் நினச்சேன், எப்படி இவ்வளோ சொல்கிறாரு, இவரெல்லாம் எப்படி எடுத்துட்டு வரான்ட்டு எனக்கு மைண்டில் நினச்சிது. தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு ஓப்பனாக சொல்கிறேன். பட் ஸ்பாட்டில் போய் பார்த்தோன்னே நான் நிஜமாவே அவர் என்ன சொன்னாரோ நான் செஞ்சிடலான்ட்டு அந்த ஒரு மைண்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறது ஒன்று அப்படியே எடுக்கிறாரு. சேம் திங் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் எல்லாமே சூப்பராக பார்த்துருந்தாங்க. சார் டைரக்டர் சார், இது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. அண்டு 100% இந்த படம் சூப்பராக ஹிட் ஆகும். மீடியா பீப்புள், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்கள்.
ஹீரோ சார் அவர் ரொம்ப சாஃப்டாக இன்னசென்ட்டாக இருப்பார் பார்க்க. பட் அந்த ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். சேம் திங் டு த ஹீரோயின் ஆர்சல். அவங்க 2 பேரும் நல்லா மேலே மேலே நல்லா சூப்பராக வரணும். இது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அமரம் இந்த படத்தில் நம்ம வந்து சினிமாவில் ஒரு பெரிய கனவோடு வருவோம், இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இந்த படத்துக்குள்ளேயும் நான் கூப்டாக்கில் ப்ரொடியூசர் ரவி சார் மேனேஜர் கூப்டாக்கில் ஸ்பாட்டில் போய் தான் டைரக்டரை பார்த்தேன். நம்ம என்னை வந்து இந்த பெரிய கதாபாத்திரம் இந்த படத்தில் எமோஷ்னல் வந்து காமெடி பண்ண வச்சு ஃபைட்லாம் பண்ண வச்சு அண்ணன் தீனா அண்ணனும் கூட அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, லவ் யூண்ணே. அவர் அண்ணன் செட்டில் இருந்தாவே வந்து பெரிய எனர்ஜியாக இருக்கும், எல்லோரும் ஜாலியாக வச்சுருப்பார். அப்புறம் ஹீரோயினி அகர்வால் ஐரா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஹீரோ தேஜா சார், எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த படத்தில் நடித்தது வந்து ரொம்ப நிறைய பேசணும்னு நினச்சேன், எல்லாத்தையும் வந்து எடிட்டரே பேசிட்டாரு. அதனால நான் எதை எடிட் பண்ணி பேசுறதுன்னே தெரியல. நான் உண்மையிலுமே வந்து அடுத்த இன்டர்வியூவில் தான் நிறைய பேசுவேன்னு நினைக்கிறேன். நான் பேசினதை வந்து டேரக்டர்கிட்ட பேசிட்டு வந்து ஒட்டு கேட்டாரா என்னன்னு தெரியல. தேங்க்யூ, நன்றி. இந்த படம் வந்து திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, வேலூர் இந்த பக்கத்து சார் சொன்னது மாதிரி அந்த பக்கத்து மனிதர்களுக்கான கதை இது. ஸோ நான் வந்து ஒரு 10 years பேக் சினிமாக்குள்ளே வந்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு சங்கர் சார் மாதிரி, KS ரவிக்குமார் சார் மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு படம் பண்ண விருப்பம். ஸோ இதுக்கு பொட்டென்ஷியலாக ஒரு 7-8 வருஷம் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு நல்ல கதை கரு புரிஞ்சிக்கிற தயாரிப்பாளர் ஒருத்தர் தேவை. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து காம்பினேஷன், ஜேர்னர் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயே அப்படியே போயிடுறாங்க. என்ன சக்ஸஸ் ரேட்டில் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. ஸோ எந்த ஜேர்னராக இருந்தாலும் கரு நல்லா இருக்கு, நல்லா ஜோல்ட் ஆகும் அப்படின்னா அதில் ஒரு டீரெக்ஸ் கூட நம்மளால ரெடி பண்ண முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிற ஒரு தயாரிப்பாளர் வேணும், இது ஒன்று. ரெண்டாவது, இணை தயாரிப்பாக நினைக்கிற அளவுக்கு இருக்கிற கதாநாயகர்கள் கிட்டத்தட்ட, ஏன்னா அவங்களுக்கும் இதில் ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லவ், ஒரு காமெடி இந்த மாதிரி இல்லை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மாதிரி பண்ணும்போது ஹீரோ வந்து ஒரு ஓகே இது இருந்தாருன்னா ஓகே, இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் பார்ப்போம் அப்படின்றது. ஆனால் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு பெரிய மாஸ் அப்பீல் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஹீரோ தேவைப்படுது. நான் யாரையும் குறை சொல்லலை, அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஹீரோஸ்க்கு. என்னென்னா அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வரும்போது நம்மளை போய் பார்க்கறது, நம்ம போய் அவங்கள போய் பார்க்கறதே ஒரு பெரிய விஷயமாயிடுது. இன்னைக்கு மாஸ் ஹீரோஸ்க்கு ரொம்ப பெரிய டிமாண்ட். இங்கே மற்ற இண்டஸ்ட்ரியில் நல்லா போகுது, நல்லா மூவ் ஆகுது. நம்ம இண்டஸ்ட்ரி வந்து வர்த்தக ரீதியாக கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து அப்படி இல்லை. அவார்ட் வின்னிங் மூவிஸ், சின்ன சின்ன ஜேர்னர்ஸ் நான் எதையும் குறைச்சி சொல்லலை, அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா, வர்த்தகமாக பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக பண்ணிடலாம் ஓரளவுக்கு. அதுலேயும் கஷ்டம் இருக்குது, இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஆக்ஷன் மூவி, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், யானை நடந்தாலும் பெரிய வரன்னு சொல்லுவாங்க, விழுந்தாலும் பெரிய வரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள பெரிய எக்கனாமிக்கல் சர்க்குலன்ஸ் கொண்டு வர்றது ஆக்ஷன் மூவிஸும், இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய ஜனரஞ்சகமான படம் எடுக்கிறது, அதாவது ஆல் சென்ட்ரிக் நீங்கள் சொல்லுவீங்க, ஆல் சென்ட்ரிக் அந்த மாதிரி படம் பண்ணுறது. ஸோ இந்த எண்ணத்தில் நான் உள்ளே வந்துட்டேன். எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, என் ஊருக்குமே சினிமா வந்து ரொம்ப தூரம். எங்களுக்கு வந்து சினிமாவை பற்றின புரிதல் ரொம்ப கம்மி. நான் வந்த காலகட்டத்தில் சினிமாவில் ஒருத்தர் கூட இல்லை. இப்போ தான் ஜமான் ஒரு படத்தில் ஒருத்தரை பார்த்தேன், அவர் பேர் மறந்துருச்சு. பெஸ்ட் ஆக்டிங் எங்கள் ஊர் சைட்லேருந்து வந்திருக்கிறாரு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஓகேங்களா, அவர் வந்த பாரி எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவரை பார்க்குறப்ப. ஸோ எங்களுக்கு இது உள்ள ரூட்டீன் பண்ணுறது எனக்கு தெரியல. உள்ளே வந்துட்டு கலையை கற்றுக்கிறேன். மிஷ்கின் சாரோட டீம்கிட்ட ஒரு 4-5 வருஷம் ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணேன். ஸ்க்ரீன் பிளே மட்டும் எப்படி பண்ணணும், ஏன்னா அதுதான் பேஸ்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல கரு கிடைக்கணும், கரு இல்லாமல் அவ்வளோ பெரிய விஷனை கொண்டு வரவே முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோகுல் சாகர்கிட்ட போயிட்டு அவர்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய குருநாதர் மாதிரி, அதனால் சொல்கிறேன். அவர்கிட்ட தான் டப்பிங் இந்த மாதிரி எப்படி பண்ணணும், ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கணும். அவர் தான் விஜய் சேதுபதி சாரை
ஓப்பனாக பேச வச்சவர். ஸோ என்னையுமே அவர் தான் ஓப்பனாக பேச வச்சாருன்னு அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கதிரேசன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், 5 ஸ்டார் கதிரேசன் சார். அவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஈஸியாக முடிச்சுடுவார். ஒரு பெரிய பட்ஜெட் இப்போ எனக்கு தேவைப்படுது, ஆனால் அது பாசிபிள் இல்லை பெரிய பட்ஜெட்டு. அப்போ குறைந்த அளவு முதலீடுலேயே அந்த பெரிய விஷுவலை கொண்டு வரணும். அது கதிரேசன் சார்கிட்ட தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், 5 ஸ்டார் கதிரேசன் சார்கிட்ட. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஹீரோவை ரீச் பண்ண முடியல, மாஸ் ஹீரோஸை. அவங்க பாவம் ரொம்ப இதில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பவுண்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகுது அவங்களுக்கு, நம்மள மாதிரி ஆளுங்க போய் ரீச் பண்ணுறதுக்கு. அப்போ நான் கார்த்தி சாரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்ன விதம், அதில் இருந்த நியாயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அவங்களால எவ்வளோ தூரம் போய் இன்டர்மீடியேட் பண்ணி வேற ஒரு கண்டென்ட்டு வேற மாதிரியான ஒன்று வந்திருக்கு, அதை போய் பிடிச்சிட்டு வர முடியும்? அது முடியாது. நம்ம தான் முதல்ல பாப்அப் பண்ணிக்கணும், முதல்ல நம்ம தான் நம்மளை தூக்கி நிறுத்திக்கணும். ஸோ அதுக்கு நம்ம மெனக்கெடணும். ஆசை மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியும் போராட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் அதுதான் இருக்கிற ஒரே ஒரு ஹோப்பு. ஸோ எனக்கு சின்ன வயசுல எங்கள் அம்மா ஒரு 8வது வரைக்கும் படித்தவங்க தான். ஆனால் அவங்க தேடி தேடி படிப்பாங்க, லிட்ரேச்சர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தேடி தேடி படிப்பாங்க. ஸோ அங்கேருந்தே எனக்கு இந்த வார்த்தை, இந்த விஷயம்லாம் வந்துருச்சு. எல்லாரும் சொன்னாங்க எங்கள் ஊர் வழக்கெல்லாம் நான் வந்து நல்லா ஈஸியாக கையாளுறேன்னா அது என்னோட அம்மா தான் காரணம். அதுக்கு அது எப்படி கற்றுக்கிட்டனோ அதே மாதிரி ஒருத்தர் என்ன மீனிங்கில் சொல்கிறார் அப்படின்றத ரிசீவ் பண்ணிக்கணும்ல. எனக்கு அப்போ விஜய் சேதுபதி சார் மேலே, கார்த்தி சார் மேலே, எந்த ஒரு மாஸ் ஹீரோ மேலேயும் எனக்கு அப்போ ஒரு கடுப்பு இருந்த காலம், ஒரு 2017-18 காலத்தில். இன்னும் ரீச்சே பண்ண முடியல, என்ன இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. அவர் சொன்னதில் நீ தான் அதுக்கு புது தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாரு அந்த இன்டர்வியூவில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ. நீ ஒரு தடவை வெளியே வந்துட்ட அப்படின்னா உன்னை எல்லாரும் தக்க வச்சுப்பாங்க, உன்னை விடவே மாட்டாங்க அப்படின்றத அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தாரு. ஒரு படமாச்சு அட்லீஸ்ட் அது ஜெயிக்குதோ தோக்குதோ ஒரு படமாச்சு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏன் கஷ்டம் என்னன்னு தெரியும்ன்றத அவர் சொல்லியிருந்தார் கார்த்தி சார். எனக்கு அந்த இன்டர்வியூ ரொம்ப ஒரு மாற்றம் கொடுத்துச்சு. என்ன பண்ணணும், அப்போ நம்ம வேற எதனா யோசிக்கணும். அதே டைம்ல கேஜிஎஃப்னு ஒரு படம் வருது, எல்லாம் ஆல் சென்ட்ரிக் ஹிட்டு. நான் படம் பார்த்தேன், எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் அங்கே கன்னடா இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க. இங்கே எல்லா ஜேர்னர்லையும் நம்ம வந்து எல்லாத்துலேயும் சக்ஸஸாக இருக்கும். அவார்டு வின்னிங்கில் இன்னி வரைக்குமே தமிழ்நாடு தான் பெஸ்ட், ஓகேங்களா? எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இந்த ஆக்ஷன் மூவிஸ் பண்ணும்போது மட்டும் எங்கேயோ அது வந்து லேக் ஆகுது. அப்போ நம்ம அதை பொட்டன்ஷியலாக வெளியே கொண்டு வரணும். அவர் சொல்கிற மாதிரி, கார்த்தி சார் சொல்கிற மாதிரி நம்ம தான் அதை தகவமைச்சிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த கேஜிஎஃப் படம் பார்த்தப்ப எனக்கு கற்றுக்கிட்ட ஒரு லெசன் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து ஹிட் ஆச்சு. அந்த ஹீரோ பெரிய ஹீரோ, அங்கே யாஷ்ன்றவர் அங்கே ஒரு பெரிய லெஜண்ட். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஒரு தமிழ் படமாக, ஒரு டப்பிங் படமாக அதை பார்க்குறேன். அவர் எடுத்த உடனே ஒரு டைலாக் சொல்லுவார் இறங்கின உடனே, என்னோட ரத்தமும் செகப்பாவே இருக்கடான்ட்டு. ஒரு ரைட்டரா அது எவ்வளோ பெரிய டைலாக்ன்றது ஒரு மாஸ் ஹீரோக்கு வைக்கிறதுன்றது ரைட்டர்ஸ்க்கு தெரியும், ஓகேங்களா? அது எங்க அப்ளாஸ் சொல்லணுன்ட்டு. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, இறங்கினோடனே அந்த டைலாக்கை சொல்றாரு. ஸ்கிரிப்ட் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அதை இருந்தால் அதை பண்ண முடியும். ரெண்டாவது, இங்க இருந்த மக்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக, அந்த கரு அவ்வளோ ஜோல்டா இருந்தது அப்படின்னா யூ கேன் மேக் எ ஹீரோ ஃப்ரம் இட். யாரை வேணா போட்டு பண்ணிடலான்றது இல்லை, அதுக்கு தகுதியா உழைச்சிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப கடுமையா அதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நான் ஹீரோ ஆக மாட்டேனா அப்படின்னு உழைக்கிறவங்க, என்ன கேட்டாலும் ஜம்ப் பண்ண சொன்ன ஜம்ப் பண்றதாகட்டும், சிங்கிள் டேக்ல பர்ஃபார்ம் பண்றதாகட்டும், டான்ஸே தெரியாது நான் ஆடணும் அப்படின்னாலும் ஆடியே ஆகும் சார் அப்படின்னு சொல்றவங்கள கண்டுபிடிக்கணும். அங்க இருந்து கூட நம்ம கொண்டு வர முடியும். இப்ப பாலா சார் அதுதான் பண்ணாரு சேது டைம்ல. அவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஆளை கொண்டு வந்தார், ஓகேங்களா? அவர் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருந்த ஒரு விக்ரம் சாரை சியானா மாத்துறாரு. அது பண்ணலாம். ஆனா என்ன மாதிரி ஒரு ஏபிசி சென்டர்ல எல்லா சென்டர்லயும் அடிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு, அதுவும் கமர்ஷியலா பண்ணணும்னு நினைக்கிற விஷன் இருக்கிற ஒரு ஆளுக்கு மாஸ் கொண்டு வந்து ஒரு புது பையன் மேல வைக்கிறது கஷ்டம். அதுதான் இங்க இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்சு. ஸோ நான் அதுக்கு இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். 2 விஷயம், ஒன்று பட்ஜெட்டுக்கும் ஒர்க் பண்ணிக்கணும், இன்னொன்று அந்த எக்ஸிகியூஷன், அந்த பையன் மேல நடத்த போற, அந்த ஹீரோ மேல நடத்த போற அந்த விஷயங்களையும் அவர் தாங்கிக்கணும். இது 2மே வேணும். ஹீரோ இஸ், அவங்களாம் அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளால முடியல, அவங்க பண்றாங்கல்ல. அப்ப அதே எஃபோர்ட்டை போடுறதுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ரோட்ல, இதோ சும்மா சாலிகிராம் நம்ம இருக்கிற பிரசாத் லேபுக்கு வெளியே அந்த டீ கடையில் நான் எத்தனையோ தடவை நின்றுறேன், போராடிட்டு இருப்பான் அந்த ஆர்டிஸ்ட். ஏதாவது கிடைக்காதா, நான் என்ன வேணா பண்றேன் சார் அப்படின்றது. ஸோ இது 2மே கிடைக்கணும். ஒன்று ப்ரொடியூசர் கிடைக்கணும், இன்னொன்று ஹீரோ கிடைக்கணும். நான் படத்தை இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு, ஏன்னா எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம்,
நான் அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 2020-21 டைமில் விஜய் சேதுபதி சாரை வச்சு அதை லான்ச்சும் பண்ணேன். அது வந்து அந்த அளவுக்கு போல. அப்போ எனக்கு சுத்தமாக நின்று போச்சு, இது வேலைக்காகாது நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் கோவிட் டைமு செமையாக லாக் ஆனேன். முடியல, இதுலேருந்து நான் வெளியே வருவேனா அப்படின்றது. நான் விட்டுட்டு, ஏன்னா எனக்கு மேரேஜும் ஆகிடுச்சு. என் ஒய்ஃப்லாம் அவளெல்லாம் கோயில் கட்டி தான் கும்பிடணும் என் கூடலாம் வாழறதுக்கு. பயங்கரம் ஃபினான்ஷியல் ஸ்டேஜ், ஃபிசிக்கல் ஆக்சிடென்ட்டு, ஒன்றும் முடியலன்ற டைமில் நான் சினிமா விட்டு வெளியே போயிட்டேன். ஒரு 10 month 1 year நான் வெளியே போயிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மேனேஜர்கிட்ட நான் கதை மட்டும் சொல்லி வச்சுருந்தேன், என்னோட பிளான்ஸை சொல்லி வச்சுருந்தேன். எப்படி இதை சின்ன பட்ஜெட்ல பெருசாக பண்ண முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். இதை வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் நினைப்பீங்கல்ல, அந்த பட்ஜெட் வந்து பாதி தான் இருக்கும். இது பிருத்திவிராஜ் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. எங்கள் படமும் அப்படி தான். நான் இதை பண்ணணும்னா ஒன்று நல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல ப்ரொடியூசர் வேணும், ஹீரோ வேணும்ட்டுன்னு. அதுக்கு முன்னாடி ஒன்று வேணும், எப்படி பிள்ளையார் வேணுமோ கோயிலுக்கு முன்னாடி நல்ல மேனேஜர் வேணும். சூப்பர் குட் ரவி சார், ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் என்னை அடித்து, நான் விட்டுட்டு போயிட்டேன், ஈவெண்ட்ஸ்க்கு போயிட்டேன், கார்பரேட் ஈவெண்ட்ஸ் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஃபோன் பண்ணி என்னை விடாமல் 2-3 நாள், உன் கதை நல்லா இருக்கு, அவர் கண்டிப்பாக பிடிக்கும், அவர் வந்து ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு, இத்தனை வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாரு, ஒரு 3 படம் எடுத்து சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறாரு, ஆனால் விடாமல் சினிமா உன்ன மாதிரியே பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள், நீ வா ஒரு தடவை வந்து பாருன்னாரு. நான் அப்புறம் சரி வேற வழி இல்லை, ஏன்னா எனக்கு ஃபேமிலி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது. ரிஸ்க் எடுக்கத்தெல்லாம் ஒரு 30க்குள்ளேயே வச்சுக்கணும். சரி இது முடியாதுன்னு விட்டுட்டு சரி வந்தேன். ஒரு நாள் டிக்கெட் போட்டு என்ன வரப்போகுதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்தேன். அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வந்து நான் எதிர்பார்த்துட்டு வந்தது, அவர் கதையை கேட்டு இது என்ன பட்ஜெட்டில் பண்ண முடியும், ஏன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இதுக்கு இன்னும் ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், யாரும் கோச்சுக்கு வேணும். இப்படி தான் சொல்ல போகிறாரு, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு வந்து கதையை சொன்னேன். அவர் எடுத்த உடனே சொல்லி முடிச்ச உடனே நான் எப்பவுமே நரேஷன் எல்லாரும் சொன்ன மாதிரி அடிச்சு நவுத்திடுவேன். அதெல்லாம் கோகுல் சார் வந்து நல்லா கற்றுக்கிட்டேன். ஸோ கிளைமேக்ஸ் பார்ட்டில் போய் நின்ன உடனே அவர் சொன்னார், நானே மாற்ற சொன்னா கூட கிளைமேக்ஸை மட்டும் மாற்றாத அப்படின்னாரு. இதுதான் நான் சொல்கிற அந்த தாரக மந்திரம். அந்த கரு ஜெயிச்சிச்சு கடைசியில், ஓகேங்களா. அதை நான் உருவாக்குறதுக்கு பல வருஷம் போராடி இருப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தயாரிப்பாளர், எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம்.